இன்னைக்கு மோடிக்கு இருக்க ஆதரவு 1:1 எலெக்ஷன்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வரும்போது இருக்குமான்னு தெரியாது. அதோட ரிஃப்ளெக்ட் தான் வந்து அந்த 20 பேர் ஆப்ஷன் அது அப்படி தான் பார்க்கலாமா, அல்ல அது வேற? நான் தான் சொன்னேன், இவங்க ஜேபிசிக்கு அனுப்புனது பெருந்தன்மையால அனுப்பல, பிரச்சனை பிஜேபிக்குள்ளேயும் இருக்குன்றது தெரிஞ்சு தான் மோடி அனுப்புறாரு. இது மொத்தமாக இந்த நேரம் 1:1 எலெக்ஷனை கொண்டு வந்து டைவெர்ட் பண்ணுறது, அதானி பர்சன்லேருந்து விலைவாசியிலேருந்து டைவெர்ட் பண்ணுறது, அதுக்குள்ளே இது வந்துடுச்சு. ஓகே, இப்போ இதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு வேறு எதையா கலப்பானுங்க, இல்லை நாளையோட பார்லிமெண்ட் முடியுது முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அதில் 1:1 வந்து அது சாத்தியமாக்கணுங்கிற தேவையில்லைப்பா உங்களுக்கு. அதெல்லாம் இப்போதைக்கு முடியாதது நம்மளோட நல்லா தெரியுங்க. முதல்ல இன்னைக்கு சென்சஸ் எடுக்கணும், டீலிமிட்டேஷன் பண்ணணும், பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும், இதெல்லாம் முடிச்ச பிறகு தானே வரும். அதனால தான் 34. ஸோ 10 வருஷம் பொறுத்து இருக்காங்க. 10 வருஷத்தில் என்ன நடக்கும்னு யாருக்கு? மக்கள் நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க. பட் இப்போ ஒரே நேரத்தில் வருதுன்னு ஒரு ஃபியூச்சர் வருதுன்னு வச்சுங்க, மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது? எப்படி மக்கள் எடை போடுவாங்க? அது ஏன் மோடி கவர்மெண்ட் இதை கொண்டு வருதுன்னு கேட்டிங்கன்னா, பார்லிமெண்ட்டும் யோசிச்சுட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசு வந்து அசம்பிளிலையும் அது சம்மந்தமானவங்களுக்கு தான் பெரும்பாலும் போய் சேரும். ஏன்னா அந்த ஒரு வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்தில் வந்து பாஜக ரொம்ப ஒரு சர்ச்சைக்குள்ளான விஷயத்தை வந்து கொண்டு வந்துட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் சிரமப்படுறாங்களா? நான் ஜேபிசிக்கு போனால் வந்து அங்கே பாஜகவுடைய எம்பிஸே வந்து மூத்த அமைச்சர் நிதின் கட்கரி உட்பட ஒரு முக்கியமான ஆட்களே வந்து ஆப்சென்ட் ஆகுறாங்க, பங்கெடுக்காமல் போகிறாங்க. ஒரு முக்கியமான விஷயமா நகராது, எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க, இப்போ இது 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 அவங்களுக்கு இப்போதைக்கு அவங்க கூட்டுக்குழுவுக்கு அனுப்பியிருக்காங்க. கூட்டுக்குழுவில் எவ்வளோ நாள் வரும்னு தெரியாது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் இந்த கூட்டத்தொடரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் 34 தான் நமக்கு வரப்போகுது, 29 வரப்போகிறது இல்லை. இப்போ இன்னும் 10 வருஷம் அவங்களுக்கு. அதுக்குள்ளே என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? இப்போ இந்த ஜேபிசிக்கு போனது தற்காலிகமாக ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்ட மாதிரி. ஜேபிசிலேருந்து அடுத்து அதை கொண்டு வந்து சேர்க்கும்போது தான் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. எப்போ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் 29, 34 கிட்டத்தட்ட 10 பிஜேபி கவர்மெண்ட்ஸ் வந்து எலெக்ஷனுக்கு போகுன்றாங்க. அவங்க ஆயுட்காலத்தை இழப்பாங்க. அதை பிஜேபியே உள்ளுக்குள்ளே பெரிய கலகமே வெடிக்கும். ஒரு எம்எல்ஏ ஒரு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு 30 50 கோடி அப்பர் லிமிட்டே கிடையாது செலவு பண்ணுறான். குறைஞ்சது 30 கோடி செலவு பண்ணால் தான் ஒருத்தர் எம்எல்ஏ ஆக முடியும். இது பிஜேபிக்கும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா, பெரிய ஸ்டேட்ஸில் இல்லை, கொஞ்சம் கூட குறையா இருக்கலாமே வரைய 30 கோடி செலவு பண்ணால் தான் ஒருத்தர் எம்எல்ஏ ஆக முடியும். போது இன்னும் 2 வருஷம் டென்யூர் போகுதுன்னா அவன் எப்படி கொடுவான்? இன்னைக்கு மோடிக்கு இருக்க ஆதரவு 1:1 எலெக்ஷனில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வரும்போது இருக்குமான்னு தெரியாது. அதோட ரிஃப்ளெக்ட் தான் வந்து அந்த 20 பேர் ஆப்ஷன் அது அப்படி தான் பார்க்கலாமா, அல்ல அது வேறையா? இருக்கலாம். நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியாது. நிதின் கட்கரி வரல, அப்புறம் வந்து அவர் சார்ந்த ஒரு முக்கியமான அமைச்சர்லாம் வந்து இப்போ ஆப்சென்ட் இருக்கலாம். கண்டிப்பாக அதில் வந்து இந்த மசோதா மீது அவர்களுக்குள்ள எதிர்ப்பாக கூட அது இருக்கலாம். நான் தான் சொல்கிறேனே, இவங்க ஜேபிசிக்கு அனுப்புனது பெருந்தன்மையால் அனுப்பலை, பிரச்சனை பிஜேபிக்குள்ளேயும் இருக்குன்றது தெரிஞ்சு தான் மோடி அனுப்புகிறார். இது மொத்தமாக இந்த நேரம் 1:1 எலெக்ஷனை கொண்டு வந்தது டைவெர்ட் பண்ணுறதுக்கு, அதானி பர்சன்லேருந்து விலைவாசியிலேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு, அதுக்குள்ளே இது வந்துடுச்சு. ஓகே, இப்போ இதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு வேறு எதையா கலப்பானுங்க, இல்லை நாளையோட பார்லிமெண்ட் முடியுது முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். எவ்வளோ நாளைக்கு கற்று அதில் 1:1 வந்து அதை சாத்தியமாக்கணுங்கிற தேவையில்லைப்பா உங்களுக்கு. அதெல்லாம் இப்போதைக்கு முடியாதது நம்மளோட நல்லா தெரியுங்க. முதல்ல இன்றைக்கி சென்சஸ் எடுக்கணும், டீலிமிட்டேஷன் பண்ணணும், பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும், இதெல்லாம் முடிச்ச பிறகு தானே வரும். அதனால தான் 34ன்றோம். இந்த கூட்டத்தொடரில் முடியலன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை ஆகிடுதுன்னா நீ அப்புறம் 29க்கு பிறகு கொண்டு வந்தீங்கன்னா 39 பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான். ஸோ 10 வருஷம் பொறுத்து இருக்காங்க. 10 வருஷத்தில் என்ன நடக்கும்னு யாருங்க தெரியும்? 1 day is a long period பாலிடிக்ஸ். ஆனால் சார், ஓகே, அது ஒரு லாங் பீரியடு, அது சாத்தியமாகிற பல சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது, நடைமுறை சிக்கல் இருக்குங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. இதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க? தேவையான ரியாக்ஷன்ஸா அல்லது வந்து இல்லை அது பயம் இருக்குது, எதையாவது பண்ணி மோடி கொண்டு வந்துருவாரோன்ற ஒரு பயம், அச்சம் இருக்குது. அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 2/3 இல்லாமல் கூட பாசிபிலிட்டி. 2/3 இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இது நல்ல கேள்வி. 2/3 இருந்தால் தான் பண்ண முடியும். 2/3 இல்லாமல் சிம்பிள் மெஜாரிட்டி போதும் ராம்நாத் கோவிந்த் கமிட்டி ரிப்போர்ட் கொடுக்குது. எனவே அதை பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியாது. மோடி கவர்மெண்ட்டில் இதுதான் நடக்கும்னு நீங்கள் இது நடக்காதுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. 34 வரைக்கும் தான், 34க்கு முன்னால் இல்லைன்னு தெரியுது. பட் இப்படி தான் மோடி பிஹேவ் பண்ணுவான்னு நீங்கள் சொல்ல முடியாது. எதிர்கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே சில்வர் லைனிங் என்னென்னா, இன்க்ளூடிங் பிஜேபி சீஃப் மினிஸ்டர்ஸ் அதை எதிர்க்கிறான். ஓகே, அப்போ உள்ள கலகம் வெடிக்கும்னா கண்டிப்பாக அதை செயல்படுத்த மாட்டாங்க. பிளேன் டு த கேலரி சீன் போடுறதுனால அது மாதிரி பண்ணிவிட்டு விட்டுருவோம். இதுதான் ஆக்சுவலாக நடக்க போகுது. இப்போதைக்கு 1:1 எலெக்ஷன் நடக்க போகிறது இல்லைங்க. இந்த நிறைய கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும். அவங்க சிம்பிள் மெஜாரிட்டி போதும்லாம் அப்படி பண்ண முடியாது. 2/3 மெஜாரிட்டி வேணும். 2/3 மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடையாது. அப்போ எப்படி புல்டோஸ் பண்ணுவாங்க? பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி வாய்ப்பு இருக்கா சார்? இது நல்ல கேள்வி. போட்டாலாம் அப்படி தான் நிறைவேற்றுறாங்க. ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி போட்டு 2/3 வருமானது தெரியல. சிம்பிள் மெஜாரிட்டி வரலாம். 2/3 வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் வருமானு தெரியல. அதில் வந்து உங்களுக்கு 2/3 அங்கே 2/3 வர வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட்டணும். ஆனால் அப்போ வந்து
எனவே ஜாயின்ட் செஷனில் கம்ப்ளீட்டாக 12 அமெண்ட்மெண்ட்ஸையும் நீ கொண்டு வர முடியாது. ஓகே. ஆனால் இந்த கவர்மெண்ட் செஞ்ச ஆச்சரியம் இல்லை. எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு அச்சம் இருப்பது நியாயமானது. நீங்கள் கேட்கலாம் 34 தான் வரப்போகுது, ஏன் இப்போ ஆடுறானுங்கன்னு, ஏன் பயப்படுறானுங்கன்னு. அதுதான் மோடி ஃபேக்ட்ன்றது அதுதான். ஸோ அந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்து 2/3 மெஜாரிட்டி வேண்டாம், சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும்னு கொடுத்த ரெக்கமெண்டேஷனே அயோக்கியத்தனமானது, மிக மிக அயோக்கியத்தனமானது. ஒருவேளை அதை அந்த கமிட்டியோட அறிக்கையை ஃபைட் பண்ணி ஏன் சார் எதிர்ச்சிருந்த ஒர்க் பண்ணல? கமிட்டி அறிக்கையெல்லாம் நீங்கள் ஃபைட் பண்ண முடியும், சட்டத்தை தான் ஃபைட் பண்ண முடியும். ஒருத்தன் ஒரு அறிக்கை கொடுக்குறான்னா அதை கவர்மெண்ட் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காம போகலாம். ஓகே. அவன் அறிக்கையை கொடுக்கூடாது, நீ ஃபைட் பண்ண முடியாது. அந்த அறிக்கையை வச்சு டிபேட்டாக மாறும்போது தான் பார்லிமெண்ட் டிபேட்டாக மாறும், சட்டமாக மாறும்போது தான் நீ ஃபைட் பண்ண முடியும். ஒரு அறிக்கைக்கு எதிராக நீ கேள்வி கேட்க முடியாது. அறிக்கைன்றது கருத்துங்க, கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டும் எடுத்துக்காம போட்டோம். கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ஆங்கிலத்தில் ரெக்கமெண்டேட்டரி நேச்சர், நாட் பைண்டிங் இன் நேச்சர். சிபாரிசு தாங்க அது. ராம்நாத் கோவிந்த் கமிட்டியினுடைய சிபாரிசுகள் அது. அறிக்கைன்றத சிபாரிசுன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கெல்லாம் போய் நீ ஸ்டே வாங்க முடியாது. எக்ஸிக்யூட் பண்ணாதானே ஸ்டே வாங்க முடியும். அப்போ இது வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது தான் ஸ்டே வாங்க முடியும். மசோதாவை நிறைவேற்றினா கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போவாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. ஆனால் மோடி கவர்மெண்ட்டை எங்கள் கையில் வச்சுருக்காங்க. வேறு என்ன ஸ்லீவ்ஸில் வந்து வேறு மந்திர முயல்களை என்ன மோடி வச்சுருக்காருன்னு நமக்கு தெரியல. ஒரு பயம் எதிர்கட்சிகளுக்கு. நீ இவ்வளோ தூரம் சொல்கிறியா, ஏன் எதிர்கட்சியில் அப்போ குதிக்கிறாங்க, ஒன்றும் நடக்காதுன்னா அதுதான் ஒரு பயம் இருக்குது எதிர்கட்சிகளுக்கு. இது ஏதோ பெருசாக நடக்க போகுது. அதுவும் வந்து தனியாக மெஜாரிட்டி இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கெல்லாம் அந்த பயம் அதிகமாகவே இருக்குது. ஓகே. மாநில கட்சிகளுக்கு ஏன்னா என்ன டிமானிட்டைசேஷனை பார்த்த பிறகு எதை பற்றியும் கவலை கிடையாது. லாக்டவுனை ஒரே நாள் அனௌன்ஸ் பிறகு இந்த கவர்மெண்ட் எந்த வேணால் செய்யும், என்ன வேணால் செய்வார் மோடி. அந்த பயம் தான் காரணம். இந்த 240 வந்ததுக்கப்புறம் கூட மோடி கிட்ட வந்து அந்த பயம் வந்து இப்போவும் 240 வந்த பிறகு தான் பயம் அதிகமாக இருக்கு. பிகாஸ் கார்னர்டு மோடி இஸ் மோர் டேஞ்சரஸ் தானே ரிலாக்ஸ் மோடி. ஓகே. மோடி 1.0ல் 282 தனி மெஜாரிட்டி 5 வருஷம், 3.0ல் 303 5 வருஷம். ஆனால் 2.0ல் 3.0ல் தான் உண்மையான சிக்கல் வருது. ஆனால் மற்ற 2 காலங்களை விட நான் பலமாக இருக்கான்னு காமிச்சுக்கணும் டே 1லேருந்தே ஒரு மோடி முயற்சி பண்ணுறார். நான் வந்து பலவீனமாக இல்லை, 1.0லையும் 2.0லையும் எப்படி இருந்தனோ அதே மாதிரி அதை விட அதிகமாக இருக்கான்னு காமிக்கிறார். ஆக்சுவலாக அவர் இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கார், நிதிஷும் நாயுடு. நான் கேட்குறேன், நிதிஷும் நாயுடு இதை செய்யாதுன்னு சொன்னால் செஞ்சிட முடியுமா? ஆனால் சார் இப்போ வந்து நாயுடு வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, அவருக்கு வந்து இந்த நோ இஷ்யூ, ஏன்னா அவருக்கு வந்து சட்டமன்றத்தையும் நாடாளுமன்றத்தையும் ஒரே ஒன்றா வருது, அதனால ஓகே. பட் நிதிஷ் ரொம்ப டீப் சைலண்டில் இருக்கிற இந்த விஷயம் ஆரம்பத்துலேருந்தே. இல்லைங்க, அவரும் வரவேற்றுட்டாருங்க. அடுத்த வருஷம் அங்கே எலெக்ஷனு 25ல், அதுக்கு அடுத்து 29ல் நடக்கும்போது கழிச்சிட்டு வச்சா அவருக்கு ஓகே. நிதிஷ் ரிட்டையர்டு பாலிட்டிஷியனுங்க. ஓகே. அவர் மகன்கள்லாம் நல்ல அப்பா சேர்த்து வச்ச சொத்தை இனிமேல் நிர்வகிக்கிறது தான் அவங்களுக்கு வேலை. அவ்வளோதான் இப்போ அவரோடது. ஓகே. வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ இனிமேல் அவங்களுக்கு வந்து நிதிஷோட போஸ்ட் நிதிஷ் பீரியடில் ஜனதா தளோட பாலிடிக்ஸ் வந்து மணி ட்ரிவனாக இருக்கும், பவர் ட்ரிவனாக இருக்காது. இங்கே எப்படி அதிமுக இருக்குது, ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அதிமுக என்பது எடப்பாடி பீரியடில் 17-21 அடித்த சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் அரசியல். அந்த மாதிரி தான் அப்படி ஆகிடும் ஒரு கட்டத்தில் பாலிடிக்ஸ்ன்றது. பவருக்காக அலையிறது போய் இருக்கிற சொத்தை காப்பாற்றிக்கிட்டா போதுன்னு ஆகிடும். ரைட் சார். ஆனால் இப்போ இந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ஆர்எஸ்எஸோட இன்ட்ரெஸ்ட் இதில் என்னவா சார் இருக்குது? அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை ஆதரிக்கிறாங்க. ஓகே. ஏன்னா பெரிய அளவில் வந்து ஒரு குழப்பங்கள் வரும்போது தன்னால் அதை அறுவடை பண்ண முடியும்னு பிஜேபி நினைக்குது, ஆர்எஸ்எஸ் நினைக்குது. ஓகே. அவங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒன் நேஷன் அவங்க நம்புகிறாங்க. இது ஒன் நேஷனே கிடையாது, இது பல நாடுகளின் சங்கமம். அதனால தான் இதை நம்ம துணைக்கண்டம்னே சொல்லுவாங்க, இந்தியன் சப்கான்டினென்ட், தேசங்களின் கூட்டமைப்பு. இதில் எப்படி வந்து உங்களுக்கு வந்து வந்து ஒரு நாட்டில் ஒரு தேர்தல் நடத்தலாங்க, பல நாடுகளின் சங்கமமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு சப்கான்டினென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல துணைக்கண்டத்தில் எப்படி ஒரே தேர்தல் நடத்துவார்? அங்கேயே அடி விழுது. ஆக்சுவலாக அந்த பேர் ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒரே நேரத்தில் தேர்தல்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து சட்டமன்ற நாடாளுமன்றம் ஒரு நேர தேர்தல், 100 நாள் கழிச்சு வந்து உள்ளாட்சி தேர்தல். இது எப்படி இதே ஒரு நாடுங்கிற ஒரே நேர தேர்தல்ங்கிறது வராது. எப்படி யூசிசின்னு சொல்கிறாங்க, யூசிசியில் வந்து ட்ரைப்ஸ்க்கு வந்து விதிவிலக்குங்கிறாங்க, பட் அது யூசிசியில் வராது. அந்த மாதிரி தான் இதுவும். எஸ். அவன் என்ன சொல்கிறான், அமித்ஷா பயங்கர கேடி வேலை பண்ணிட்டு பல மாநிலங்களுக்கு பல ஜாதிகளுக்கு விதிவிலக்கு யூசிசியில், மலைவாழ் மக்களுக்கு விதிவிலக்கு, ஜெயின்ஸுக்கு விதிவிலக்கு, ஆமாம், ஆதிவாசிக்கு விதிவிலக்கு, ஓகே, முஸ்லீமுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. பர்டிகுலர் அவங்க அதை ஓப்பனாக அவங்களுக்காகவே கொண்டு வந்துடலாம். ஆனால் அது பேர் வந்து செக்குலர் கோடு கொண்டு வரோம். ஆல்ரெடி இருக்கிறது வந்து நான் செக்குலராக இருக்கோம், நாங்கள் செக்குலர். நாகாலாண்டில் போய் கிறிஸ்டியன்ஸ்க்கு சொல்கிறோம் அவங்களுக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடு பொருந்தாதுன்னு, முஸ்லீமை மட்டும் டார்கெட் பண்ணி பண்ணுறது அது வந்து. ஸோ அது எக்ஸ்போஸ் ஆகும், அடுத்து அதை கொண்டு வருவான், அது பெரிய ரணகலமாகும்.
ஆனால் அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் விஷயத்தில் இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து ஒரு நிலைப்பாடும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடியதான் இப்போ இந்தியா கூட்டணி இருக்கிறத பார்க்குறோம். இந்தியா கூட்டணியோட அலையன்ஸுங்கிறது லோக்சபா எலெக்ஷன்ஸ் தான், மாநில எலெக்ஷன்ஸ் பொறுத்ததுக்கு தான் பல ஸ்டேட்ஸில் அவங்க வந்து அதை வச்சிருக்காங்க. ஆனால் இதை அமல்படுத்தும் போது நிச்சயம் இந்த கூட்டணிக்கு ஒரு சிக்கல், பொலிட்டிக்கல் சிக்கல் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா அந்த விஷயத்தை? எது அசம்பிளி எலெக்ஷன், அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தும் போது இந்தியா கூட்டணிக்கு எப்படி வந்து 2 நேரத்தில் ஒரே ஸ்டாண்ட் எடுக்க முடியும்? அப்போ அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தலாமா? இந்தியா கூட்டணி மொத்தமாக வந்து அசம்பிளி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை எதிர்க்குது. தெலுங்கு தேசம் மாதிரியான பிஜேபி கூட்டணி கட்சிகள் ஆதரிக்குது. இந்தியா பிளாக்குள்ள ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்க தான் செய்யுது. டிகே 34 வருஷம், இன்னும் 10 வருஷம் இருக்கு. எத்தனை பேர் இருப்போம், எவன் இருக்க மாட்டான். இந்தியா ஓகே. அதனால வந்து இன்றைய கடைசின்ற மாதிரி தான் அதிக அமைச்சர்களும் அரசியல்வாதிகளும் கொள்ளடிப்பாங்க. ஆனால் சார் ஒரு நியாயமான கேள்வி கேட்குறாங்க, 2/3 இல்லாமல் நீங்கள் இது எப்படி நீங்கள் கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இந்தியா கூட்டணி கேட்குறாங்க. சொல்கிறான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவையில்லை, சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதுன்றான். திரையலங்கடி வேலை அது. எல்லாத்துக்கும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டே தேவையில்லைன்றான். மாநிலங்கள் சட்டமன்றங்களுக்கும் மக்களவைக்கும் தேர்தல் நடத்துறதுல கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவையில்லைன்னு ஒரு ஆர்குமெண்ட்டை முன் வைக்கிறான். அப்போ ராமர் ஜென்மபூமி இஷ்யூ மாதிரி கோர்ட்டுக்கு போய் நின்றுச்சுன்னா என்ன தீர்ப்பு வரும்னு சொல்லுது. ஒரு கடைசியாக இந்த மேட்ரு கோர்ட்டில் தான் செட்டில் ஆக போகுது. ஏதாவது ஒரு இடத்துல ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனு பில்லை கொண்டு வருவான். அது சபையில் நிறைவேறும், மக்களவையில் நிறைவேறும், மாநிலங்களவையில் நிறைவேறும். ஏன்னா அவங்களுக்கு தான் அங்கே மெஜாரிட்டி இருக்குது. 2 ஓட்டு 1 ஓட்டு இருந்தால் கூட 26 எலெக்ஷனுக்கு அதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு இதெல்லாம் வந்ததுன்னா என்ன சிக்கல் வரும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது ரொம்ப, அதாவது இதோட அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி போகும்? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ரொம்ப தொலைதூரத்தில் இருக்குது. தொலைதூரத்தில் இருக்குன்னு வாழா இருக்க முடியாது. ஆனால் இப்போ ஜேபிசிலேருந்து அது ஒரு 6 மாதத்துக்குள்ளே வெளியில் வந்துருச்சுன்னா மறுபடியும் இந்த பிரச்சனை கலவும். ஜேபிசிலே மோடி கவர்மெண்ட் நினச்சுன்னா ஊற போடலாம் 4 வருஷம். ஜேபிசி 4 வருஷம் கூட நடக்கும். அவ்வளோ வருஷம் வேணா நடக்கலாம். பட் அதில் எதிர்க்கட்சியோட ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கு. அப்போ அவங்க சைலண்டாக இருந்து அவங்களையும் வாங்கிட வேண்டியதான். அப்படியா? பர்ச்சேஸ் வேறனா ஹோல்சேல் பர்ச்சேஸ் தான். இல்லை அவன் கற்றுட்டோம், பர்ச்சேஸ் வேணா கற்று என்ன பண்ண முடியும்? இப்போ வஃபோட விஷயம் வந்து நம்ம பார்த்தோம். அது வந்து ஜேபிசிக்கு போச்சு. அந்த ஜெகதாம்பால்னு சொல்லிட்டு ஒரு எம்பி, அவர் வந்து பண்ண விஷயங்கள் வந்து எப்படி வந்து ராஜ்யசபாவில் ஜெகதீப் தன்கர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ அந்த மாதிரி வந்து ஜேபிசிக்குள்ளே அவரோட ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எதிர்கட்சியில் ஒரு குரல் வச்சாங்க. பட் அது ஒரு பெரிய ஒரு விஷயமா நகரில். பட் இதுவும் அதே மாதிரி நகர்ந்துச்சுன்னா அது எப்படி பார்க்கலாம் சார்? ஜேபிசிக்கு போகிற விஷயங்கள் கூட அங்கேயும் ஜனநாயக விதிமுறைகள் இருக்குது அப்படின்னா எப்படி வந்து அதை விஷயத்தை டீல் ஆகும்? எந்த இஷ்யூ? அதாவது வஃபோட விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஜேபிசிக்கு போச்சு. ஜேபிசி போகும்போது அந்த அதோட தலைவராக இருந்த ஜெகதாம்பால் நினைக்கிறேன், அவங்க தான் வந்து ஒரு சர்ச்சையில் ஈடுபட்டாங்கன்ற மாதிரி. அதாவது தன்கர் எப்படி ராஜ்யசபாவில் ஈடுபடுறாரோ அந்த மாதிரி ஈடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ரைஸ் பண்ணாங்க, பார்த்தோம். இப்போ இதுவும் அதே மாதிரி அவங்க லீடராக இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் அதாங்க நடக்குது. பார்லிமெண்ட்ல ஓம் பிர்லா, ராஜ்யசபாவில் இவர் நம்முடைய தன்கர், ஜேபிசியில் பிஜேபி லீடர்ஸாக இருக்கக்கூடியவங்க, அவங்க மோடி சொல்கிறத கேட்டு தான் நடப்பாங்க. ஆனால் தன்கர் விமர்சிக்கப்படுற அளவுக்கு ஓம் பிர்லா விமர்சிக்கப்படுறது. தன்கர் ஓம் பிர்லா ஓரளவு பேச அனுமதிக்கிறார். தன்கர் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக கடந்த காலங்கள் இது அதிர்வே ரவுண்டாக இருக்கும். லோக்சபாவில் தான் பிரச்சனை இருக்கும். ராஜ்யசபா வந்து எல்டர்ஸ் ஹவுஸ், அங்கே எதை வேணால் பேசலாம். எமர்ஜென்சியை எதிர்த்து அசம்பிளிக்குள்ளே பார்லிமெண்ட்டில் பேசினவங்கலாம் இருக்காங்க. வெளியில் எதிர்ப்பாங்க, உள்ளே போய் ஆதரிச்சு பேசுவோம். அதெல்லாம் நடந்துருக்கு நம்ம நாட்டில். ஆனால் சொன்ன மாதிரி வந்து ஓம் பிர்லா, தன்கர் மாதிரி ஜேபிசி சேர்பர்சனும் நடந்துக்க ஆரம்பிச்சிட்டார். பிஜேபி தலைமையிலான பிஜேபி பெரும்பான்மை இருக்கக்கூடிய எந்த குழுக்களாக இருந்தாலும், அது மக்களவையாக இருக்கலாம், மாநிலங்களவையாக இருக்கலாம், ஜேபிசியாக இருக்கலாம், நீங்கள் பெரிய நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் ஃபைட் பண்ணி ஆகணும். இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் 31 பேரை போட்டு ஒரு கமிட்டியை போட்டிருக்கான். இவன் என்ன 2 வருஷத்தில் அறிக்கை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அது என்ன இதே தான் வழிமொழி தான் கொடுக்க போகிறான். எதிர்கட்சிகள் ஃபைட் பண்ணுறதுக்கு தான் தயாராக இருக்கும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு விஷயம் குறிப்பிங்க, எதிர்கட்சிகள் பயப்படுற மாதிரி இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, இன்றைக்கி அது பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கருத்தை வைக்கிறீங்க. அதாவது இப்போதைக்கு வர வாய்ப்புகள் குறைவு, ஆனால் ஆபத்து இருக்குது. மாநில கட்சிகளுக்கான பயம் அது சரியான பயமா, அல்லது நீங்கள் அது மாநில கட்சிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும்னு தோணுது அன்பு. ஆனால் அது பரிபூர்ணமாக அதோட பிக்சர் தெரியல இன்னும். ஏன்னா இது இதோட மக்களுடைய எலெக்ஷனில் மக்களோட சிந்தனை வந்து டெல்லியில் யார் பிஎம்ன்றதை வச்சு சிந்திச்சு தான் மக்கள் ஓட்டு போடணும், இங்கேயும் அங்கேயும் அப்படின்னு மாறும்போது அப்போ வந்து டெல்லி அரசு செய்ய முடியாத மாநில கட்சிகளுக்கு அப்வியஸ்லி ஒரு நெருக்கடி இருக்குன்னு தானே பார்க்கலாம். புரிந்து கொள்ளலாம் அப்படியும். ஆனால் அதை முழுசாக நம்மளால் உள்வாங்க முடியல. நீங்கள் இதை ஏன் கொண்டு வராரு மோடின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டில் தேசிய அளவில் பிஜேபிக்கான ஆல்டர்னேட்டிவ் ஒன்று இல்லை. தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ். எஸ், அப்படின்றது தான் உண்மை. டீனா ஃபேக்ட்னு வாங்க, தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ். அதனால் வந்து வேணுன்றவன் வேணாம், வேணான்றவன் வேணான்னு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மோடிக்கு எதிராகவோ ஆதரிச்சோ போட்டு போயிடலாம். பட் மாநிலங்கள்னு வரும்பொழுது அங்கே வெவ்வேறு சிக்கல்கள் வருகின்றன. இது ரெண்டையும் கொண்டு வந்து உள்ளா நிறுத்தும் போது என்னதான் சிந்தனை தெளிவு இருந்தாலும்
குழப்பம் வருவதற்கு வாய்ப்பு மக்கள்கிட்ட ஒரு குழப்பம் வருமா? மக்கள் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறது? ஏன்னா கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருப்போம் 6 மாதம் எலெக்ஷன் நடந்தால் கூட மக்கள் நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க. பட் இப்போ ஒரே நேரத்தில் வருதுன்னு ஒரு ஃபியூச்சரில் வருதுன்னு வச்சுக்கோங்க, மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? எப்படி மக்கள் எடை போடுவாங்க? அது சரியாக கணிக்க முடியல. ஏன்னா அதுதான் அடிப்படையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு அவங்களோட மக்கள் வந்து தங்களுடைய சுதந்திரம் பறி போனதாக ஃபீல் பண்ணுவாங்களா? ஏன்னா இதோட சேர்ந்து உள்ளாட்சிக்கும் ஓட்டு போடணும். அது ஒரு 100 நாள் தள்ளி டைம் வச்சு. பட் ஸ்டில் அசம்பிளிக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் ஒன்றா நீ வைக்கும்போது அதில் ஏன் மோடி கவர்மெண்ட் இதை கொண்டு வருதுன்னு கேட்டிங்கன்னா, தேசிய அளவில் மோடிக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லை, ஆனால் மாநிலங்களில் இருக்குது, பிஜேபிக்கு தோக்கடிக்கப்படுது. அப்போ அதை குழப்பி அடிக்கிறதுக்கு தான், குழப்பி கொடுத்து தான் இதை கொண்டு வரோம். நீ பார்லிமெண்ட்டும் யோசிச்சுட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசு வந்து அசம்பிளிலையும் அதுக்கு சம்மந்தமானவங்களுக்கு தான் பெரும்பாலும் போய் சேரும். ஏன்னா அந்த ஒரு இல்லாஜிக்கல் ஸ்பேஸ் அது அந்த நல்லா பிஜேபி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது இன்னைக்கு. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து வரும் நாட்களில் வந்து பெருசாக ஒன்றும் நடக்காது. ஜேபிசிக்கு போயிருக்கு, அது அடுத்த கூட்டத்தொடர் தான் அறிக்கை கொடுப்போம். அறிக்கை மேலே மோடி கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது? ஏன்னா அதுக்கு பிறகு தான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும். ரைட், ஓகே சார். அறிக்கை அதோட நாட் அன் எண்ட் இன் இட் செல்ஃப். அறிக்கை என்பது அறிக்கைக்கு பிறகு என்ன செய்ய போகிற? அப்போ நீ அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரும்போது ஒவ்வொரு இடத்துலையும் பிளாக் பண்ணுவாங்க. நீ எனக்கு வந்து எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கும் இவ்வளோ பெரிய விஷயத்தில் கூட எனக்கு 2/3 மெஜாரிட்டி தேவையில்லை, சிம்பிள் மெஜாரிட்டி போதும்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நான் மோடி கவர்மெண்ட்டு சொல்கிறேன். அது சுப்ரீம் கோர்ட்டில் அது எதிர்த்து பல வழக்குகள் பதிவு செய்யப்படும். அதனால் அதை செய்ய மாட்டான்றது தான் என்னுடைய கருத்து. எப்படி இருந்தாலும் மோடி கவர்மெண்ட்டோட இந்த 3.0 முக்கியமான ஒரு நிகழ்வாகத்தான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நம்ம பார்க்கணும். அதை அவர்கள் எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறாங்கன்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ரைட் சார். ஆனால் இப்போ இன்றைக்கி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து ஒரு டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொன்னீங்க. இந்த டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ் வந்து அவங்க எதுக்காக முன்னெடுத்தாங்களோ அதை சக்ஸஸ் அடைஞ்சிட்டாங்களா? இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் மோடி சக்ஸஸ் அடைஞ்சிட்டாரா? எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு பேசப்படு பொருளாக மாற்றிருக்காங்க. சப்ஜெக்ட் பேசப்பட பொருளாக மாற்றிட்டாங்க. ஆனால் எது பேசணுமோ அது பேசப்படாமல் மறைக்கப்பட்டிருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? மக்கள் பிரச்சனைகள் இந்த விஷயம் இருக்குல்ல, அந்த இடத்துல சக்ஸஸ் அடைஞ்சிட்டாங்களா பிஜேபி? கோலை அச்சீவ் பண்ணலங்க. ஓகே, அது ப்ராப்ளமேட்டிக். அது ஜேபிசியில் இருக்குது. அவங்களுக்கே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனில் எந்த அளவுக்கு உறுதிப்பாடு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா பிஜேபிக்குள்ளேயே பவரில் இருக்கவங்களாம் ஒரு அவங்களோட மூடு வேறையாக இருக்குது. ஆனால் மோடி வந்து கண்டிப்பாக இந்துத்துவ அஜெண்டாவை முன்னெடுத்து போகணுன்னு தான் நினைக்கிறாரு. புரிஞ்சுக்கோங்க, அதாவது இந்தியாவில் வந்து ஒரு காலத்தில் காங்கிரஸ் தான் நம்பர் 1 பார்ட்டி அது தேசிய அளவில். இல்லை சார், என்னோடய கொஸ்டின் என்னென்னா, நான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பற்றி நான் வரல. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எதுக்காக எடுத்தாங்களோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ்க்காக பாஜக எடுத்திருக்காங்க. இந்த டைவர்ஷன் மட்டும் இல்லை, அதில் அவங்க அஜெண்டாவும் இருக்குது. ஒரு கல்லில் 2 மாங்க. ஒரு கல்லில் 2 மாங்க. ஓகே சார். இப்போ டைவர்ட்டிங் மட்டும் எடுத்துப்போமே. டைவர்ட்டிங்கை பொறுத்தவரைக்கும் அதில் சக்ஸஸ் அடைஞ்சிட்டாங்களா? ஏன்னா எண்ட் ஆஃப் த செஷன் வந்துருச்சு. ஆமாம், அதில் ஓரளவு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் பிரச்சனைகள் பேசப்பட முடியாமல், விலைவாசியோ அதானியோ பேசப்பட முடியாமல் வந்திருக்குது. குறிப்பாக அதானியை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை கொண்டு வந்தாங்க. அதில் ஓரளவு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதன் அளவுலேயே இது ஒரு பெரிய பிரச்சனை. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்றது வந்து பிஜேபி கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான காரணம், தேசிய அளவில் மோடிக்கான மாற்று இல்லை, ஆனால் மாநிலங்கள் அளவில் மாற்று இருக்குது. அப்போ தேசிய அளவில் மாற்று இல்லைன்னு போது, மாநிலங்கள் அளவில் மாற்று இருக்குன்னு போது, அசம்பிளியோடு சேர்த்து அதை கொண்டு வரும்போது மக்கள் குழம்புவாங்க. பிஜேபிக்கு போடுறவன் இப்போ அசம்பிளியில் மற்றவங்களுக்கு போடுறான்ல வட இந்தியாவில், அது வந்து தடுக்கப்படும் அல்லது திசை மாறப்படும். அதனால தான் அவங்க இதை கொண்டு வராங்க. இது மோடியோட அரசியல் எதிர்காலம் குறித்த ஒன்று. அவர் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேசிய அளவில் இன்றைக்கி பாப்புலர் லீடர் யாருன்னா மோடி தான், ராகுல் காந்தி கிடையாது. சோஷியல் மீடியாவில் வரதை வச்சுலாம் பேசுவோம். ஓட் பேங்க்னு பார்த்தீங்கன்னா 36% பிஜேபிக்கு, கடந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸுக்கு 23%, 13% கேப் இருக்குது. ஆனால் சில மாநிலங்களில் காங்கிரஸ் ஜெயிக்குது அல்லது எதிர்கட்சிகள் ஜெயிக்குது. அதை அடிக்கணும். இதை பிஜேபிக்கு ஓட்டு போடும்போது பார்லிமெண்ட்டுக்கும் சேர்த்து போடணுன்ற அந்த எண்ணத்தோடு தான் அவங்க வராங்க. தேசிய அளவில் ஆல்டர்னேட்டிவ் வந்து காங்கிரஸ் இன்னும் வலுவாக வரும்பொழுது, மாநிலங்களில் இன்னமும் நிலைமை வந்து இருகூறாக பிளக்கப்படும் பொழுது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பிஜேபி விரும்புவான்னு தெரியாது. இன்னொன்று, இதை எப்போ அமல்படுத்தினாலும் ஒரு 10லேருந்து 12 பிஜேபி கவர்மெண்ட்ஸ் வந்து பவரை இழப்பாங்க, 2 வருஷத்தை இழப்பாங்க. அங்கே தான் சிக்கல் வரும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய கலகம் வெடிக்கும். ஓகே, ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கு 30 கோடி 50 கோடி செலவு பண்ணும்போது ஒரு 2 வருஷத்துக்கு காவு கொடுக்க எவனும் தயாராக இருக்கும். ஆனால் சார், இப்போ அந்த பிரச்சனையை உணர்ந்து தான் இப்போ இந்தியா கூட்டணி பண்ணுறவங்க வெளிப்படையாக எதிர்க்கிறாங்க. பட் அவங்களால வெளிப்படையாக எதிர்க்க முடியாது. பாஜக சிஎம் சில எதிர்க்க முடியாது. ஆனால் நாள் நெருங்க கலகம் வெடிக்கும். ஓகே, உட்கட்சிக்குள்ளேயே அது பயங்கரமாக வெடிக்கும். 12 சபையை நீ வந்து காலி பண்ணுறேன்னா எப்படிங்க அவங்க ஒத்துப்பான்? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை மனப்பூர்வமாக அவங்க கொண்டு வந்து இப்பயே அமல்படுத்தணும்னு நினைக்கல. அவங்க 34 எய்ம் பண்ணுறாங்க. 10 வருஷம் இருக்கு அன்பு. 10 வருஷத்துல என்னென்னமோ நடக்கும். ஓகே, 29 ஆட்சி மாற்றம் வந்தோன்னா இந்த சட்டத்தையும் அவன் வாபஸ் வாங்குவான். அதுக்கு பிறகு பிஜேபி 34 வந்தால் கூட நீ முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அது வந்து 39 கிடையாது, 44 வரும். ஏதாவது அர்த்தம் இருக்கா இதுக்கு?
அதனால் இது வந்து ஒரு விதத்தில் டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. அதானி விஷயத்தில் திசை திருப்பத்துக்கு கொண்டு வந்தாங்க. இது அதை போய் முடியுது, இது அப்படிலாம் எடுத்த அடுப்புலையே ஜேபிசிக்கு அனுப்புகிற அளவுக்கு பெருந்தன்மையானவரா மோடி கிடையாது. அதை முன்மொழியும் போது எதிர்கட்சிகள் அதை முன்மொழியும் போது அமித்ஷா வரவேற்கிறாரு. இதை தான் நாங்கள் விருப்பப்பட்டோம், நீங்களே ஜேபிசிக்கு அனுப்புறீங்க, வரவேற்கிறாரு. நான் டிஆர் பாலு சொன்னார், ஓப்பன் ஆச்சு பேசினாரு, இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஜேபிசிக்கு தான் போனது அப்படின்ட்டாரு. நான் வரவேற்கிறேன்னு சொல்லி அமித்ஷாவும் பேசினார். அவ்வளோதான், அவ்வளோ பெருந்தன்மையானவன் அமித்ஷா. நான் வரவேற்கிறேன்னு எப்படிங்க சொல்லுவான்? அப்போ என்ன அர்த்தம்? இது வந்து ஒரு கேம். இது இப்போதைக்கு இது வராதுன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு கொண்டு வரதுல இருக்க ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் தெரியும். அவங்க கட்சிக்குள்ளேயே கலகம் வெட்டிக்கும். பட் இது ஒரு லாங் டேர்ம் கோலாக அவங்க பண்ணுவாங்க. 29 ஒருவேளை மறுபடியும் ஆட்சியை தக்க வச்சுட்டா 34 சாத்தியக்கூறுகள் அதிகம். நல்ல சார், நீண்ட உரையாடல் மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி.